ஒரு பக்கம் மனலயப்படலை, இந்த கோபம் என்ன பாவி ஆக்கிடும் போல இருக்கே அப்படின்னா அதையும் ஆசான் சொல்றான். ஒன்றா உடனே இருந்தவள்ளி, கவலைப்படாதே, உன் கோபத்தை பொடியாக்குவேன், உன்னை சாந்தப்படுத்துவேன், உன்னோட காமத்தை தனித்து விடுவேன், மனசை ஒருநிலைப்படுத்துவேன், சந்தேகத்தை நீக்கி விடுவேன். முத ஒரு மனிதனுக்கு சந்தேகம், எந்த மனிதனாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, சந்தேகம் என்ற நோய் இருக்கும். இப்போ நம்ம பூஜை செய்வது நியாயமா? ஆசான் இருக்கிறானோ இல்லையோங்க? அட பாவி மனமே, ஆசான் இல்லாமல் உதவி செய்வானா? அவன் மேலேயே சந்தேகப்படுறேன், ஆசான் மீதே சந்தேகப்படுறேன். ஆசான் நம்ம செய்கிற பூஜை நியாயமாக இருக்குமோ? நியாயம் இல்லாட்டி எனக்கு அருள் செய்வானா? இந்த சந்தேகம் என்ற நோய் அது ஒரு பெரிய சனியை, கோபம் என்ற சனியை, காமம் என்ற சனியை, மன ஒருநிலைப்படாமல் சனியை, இதில் பகை வேற சனியை, இப்படி எல்லா சனியனும் சேர்ந்து விட்டு போட்டு பிச்சு தின்னுகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அறுசுவை மேல நாட்டம், உப்புலா சாப்பிடணும்னா பல்ல கடிக்கும் மனசு, உப்புலாமல் சாப்பிட்டாகணும். இப்போ இதுக்கிடையில் இப்படியெல்லாம் சமுதாயம் இந்த லட்சணத்தில் இன்னும் சில சனியாக இருக்கு. இவன் அரும்பாடுபட்டு 27,000 ஆண்டுகள் பூஜை செய்து முன்னேறிட்டு வருவான். இன்னும் இவனை கண்டு பொறாமப்பட்டு சில சதி கூட்டங்கள் இடையூறு செய்ய பார்க்கும். அது பெரிய சனியை, அதை வெளியினா சின்ன விஷயம் இல்லை. அவன் என்ன செய்வான்? போதும் முறைச்சு பார்ப்பான், அப்படிமா. சில பேர் காரி துப்புவான். அந்த வளர்ச்சி விரும்ப மாட்டான். அவன் எத்தனை ஆயிரம் தவம் செய்திருக்கா உயர்ந்திருக்கிறான். அவன் மேலே கண்டு பொறாமப்பட்டு அவனே சிவன் அவனுக்கு இடையூறு செய்ய பார்ப்பான், காரி துப்புவான். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்? மேலே துப்புடி இல்லை, மேலே துப்புனா கையில் துண்டுக்கு தொடச்சிட்டு போடணும், முறைச்சி பார்ப்பான். நேருக்கு நேரு பார்க்கக்கூடாது. இந்த துறையில் வர மக்கள் அது இல்லை இடத்தானா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தன் கோபம் நம்ம மேல் பக உணர்வோடு இருக்கும், கோபம் முறைச்சி பார்த்தா நேருக்கு நேரு பார்க்காதே.